நீங்கள் வறுமையில் இப்படி இருக்கீங்க, இவ்வளோ இவ்வளோ பயபக்தியோட இவ்வளோ இறையச்சத்தோட இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இதே ஒரு காலம் வரும், உங்களிடத்துல செல்வம் பெருகும், அந்த நேரத்தில் நீங்கள் ஒருவர் வெட்டி கொள்வீங்க, அது மாதிரி நீங்கள் ஆவீங்க. அந்த விஷயத்தை தான் நான் பயப்படுறேன், வறுமை விஷயத்தில் உங்களுக்கு நான் பயப்படலைன்னு. அதே தான் நடந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த ஃபேமிலியை வெட்டினாங்க. எதுக்கு? பதவிக்கு. கலிஃபாய் ராஷிது அலிகளுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணாங்க. எதுக்கு? காசு, பதவி, துட்டு, மணி, இதான். சரியா? அதுதான் இவரும் சொல்கிறாரு. தங்கள் மூதாதையர் போல் அவர்கள் வழி தவறினர், நம்பிக்கை துரோகம் செய்தனர், கோணிய வில்லன குறி மாணினர். கோணிய வில்லுன்னு என்ன? வில்லு இங்கே குறி வச்சா இங்கே போகும். அவங்களுக்கு செட் பண்ண இலக்கு வேற, ஆனால் அவங்க போன இலக்கு வேற. அதே தான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து செஞ்சாங்க. ரசூல் என்ன சொன்னாங்க? பனி இஸ்ராயல்களை போலவே நீங்களும் நடந்து கொள்வீர்கள். அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தால் நீங்களும் அந்த உடும்பு பொந்துக்குள் நுழைவீர்கள். அவர்களுக்கு ஜானுக்கு ஜான், முலத்துக்கு முலம் பின்பற்றுவீர்கள். அவங்க எந்த ரூட்டில் போனாங்களோ அதே ரூட்டில் போய் நீங்களும் நாசமாக போய், இன்றைக்கி அதே தான் இன்றைக்கி உம்மத்தோடைய நிலைமை அதே டீப்பில் தான் போய் நின்றுட்டுருக்குது. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, தம் தொழுகை மேடுகளால் அவருக்கு சினமூட்டினர். தொழுகிற இடத்துல நின்றுட்டு அல்லாவுக்கு கடுப்பேற்றினாங்களாம். என்ன பண்ணியிருப்பாங்க? சேட்டை பண்ணியிருக்காங்க ஏதோ. தம் வார்ப்பு சிலைகளால் அவருக்கு ஆத்திரமூட்டினர். சிலைகளை வலிச்சிருக்காங்க. திமிரு தானே. அல்லாஹ் இவ்வளோ பெரிய வெற்றி எடுத்து கொடு. அதனால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? யாரெல்லாம் இந்த ஆட்சி என்னோட அழிச்சிரு, இவனுங்களுக்கு கிடைக்கக்கூடாது. நான் போனதுக்கப்புறம் இந்த ஆட்சி இவனுங்களுக்கு கிடைச்சதுன்னு வெய்யி, சைத்தானாக மாறி இவனுங்க பயங்கரமாக அட்டகாசம் பண்ணுவானுங்க. அதனால் இவனுங்களுக்கு ஆட்சி கொடுத்துறாதல்ல. அதுவும் அந்த ஜின்களும் மனிதர்களும் சேர்ந்த அந்த ஆட்சி இருக்கு பாரு, அது மட்டும் கொடுக்கவே கொடுக்குறாத. இது என்னோட டெமாலிஷ் பண்ணி, எந்த நபியாவது தன்னுடைய உம்மத்து அதோட அழிஞ்சு போயிடணும்னு இவங்களும் பேசுகிறாங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான். ஏண்டா நீங்கள் என்ன யோகியனுங்களா? அந்த காலத்திலே நீங்கள் யோகியனுங்களா? நீங்கள் யாரை போட்டுருறீங்களோ தாவூது, அவர் வாயிலேயே சாபம் வாங்கியிருக்கீங்க.